Jnanamani Educational Institutions, a full-time residential engineering institution for aspiring engineers. Admissions open. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் தமிழக வெற்றி கழகத்தின் தேசிய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் டாக்டர் சத்யகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் நிறைவடைய போது இன்றைக்கு முதல் அமைச்சரவை கூட்டமும் சிஎம் தலைமையில் நடந்து முடிந்திருக்கு. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை எதிர்கட்சிகளாகட்டும் மற்ற கட்சிகளாகட்டும் கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க. நம்ம அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் நம்ம அரசியல் ரீதியாக அணுகிறத தாண்டி இங்கே சிஎம் அறிவித்த திட்டங்கள் எத்தனை திட்டங்களை நிறைவேறிட்டுருக்கு அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வச்சுருக்காங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் ஆகட்டும் அரசாங்கமாகட்டும் இப்போ சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் ஃபண்ட் காலி, கஜானா காலியாக இருக்குது. கலோக்கியெல்லாம் சொல்லப்போனால் அப்படி தான் சொல்கிறாங்க. நீங்களும் அந்த தேர்தல் வாக்குறுதியில் உருவாக்கத்தில் அந்த அணியில் நீங்களும் ஒரு அங்கம் வகிச்சிருந்தீங்க. தேர்தல் வாக்குறுதிகள் நிறைய இருக்குது. இதை நிறைவேற்ற முடியுமா? ஷார்ட் டைமில் முடியினாலும் இது அட்லீஸ்ட் ஒரு லாங் டைம்லையாச்சும் நிறைவேற்ற முடியுமா? குறிப்பாக இந்த விவசாய கடன் தேர்தல் வாக்குறுதியில் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வேறு மாதிரி இருக்குது. நிதி நிலைமை கருதி அப்படின்ற ஒரு காரணம் சொல்லப்பட்டாலும் நீங்கள் அதை ஃப்ரேம் பண்ணும்போது நீங்கள் இந்த நிதி நிலைமையெல்லாம் இல்லை ஆர்பிஐ கைட்லைன்ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணலையா அப்படின்ற கேள்விகள்லாம் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த கேள்விகளுக்கு என்ன பதில்? டெஃபினட்டாக பிரபு. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனேயே சேலஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தேர்தல் வாக்குறுதி ப்ரிப்பேர் பண்ணும்போதே தெரியும். ஆனால் தேர்தல் வாக்குறுதி ப்ரிப்பேர் பண்ணும்போது உண்மையான நிலைமை, அதாவது நிதி நிலைமை என்னங்கிறத குழு ஆராய்ச்சி பண்ணி அப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஸ்பீச் பார்த்துருப்பீங்க. நான் பொதுக்கூட்டங்கள் பேசும்போதே 10 லட்சம் கோடி கடன், அதில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, கடனே ஊழல் வரியிலே ஊழல்ங்கிற மாதிரியான ஸ்பீச்சஸ் பார்த்துருப்பீங்க. இந்த 10 lakh crores கடன் வாங்கினது சர்ச்சையாக பேசப்பட்டது தமிழ்நாட்டில். அவங்களோட பிளானிங் கமிஷனுடைய வைஸ் சேர்பர்சனே அந்த 10 லட்சம் கோடி வாங்கினதை பற்றி ஒரு மக்களுக்காக வாங்கினதை பற்றி பேசும்பொழுது அது ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட் ஆகும்பொழுது கூட நான் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். இந்த 10 lakh crores டெட் லிமிட்ஸ் ஆல்மோஸ்ட் மார்ஜினில் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போது நம்ம ஆட்சி ஃபார்ம் பண்ண உடனே எந்த ஸ்கீம் கொண்டு வரணும்னு சொன்னாலுமே பாயிண்ட்டு அந்த 10 lakh crore மேலே நம்ம கடன் வாங்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது சேலஞ்ச் என்னென்னா ரெவன்யூ மொபிலைசேஷன். ஜிஎஸ்டி வருவாய் ஒரு பக்கம், ஸ்டேட் ஜிஎஸ்டி டைரெக்டாக கலெக்ட் ஆகிடுது, எஸ்ஜிஎஸ்டி. இன்னொன்று சிஜிஎஸ்டி ப்ளஸ் ஐஜிஎஸ்டி சென்டருக்கு கொடுக்கக்கூடிய வரி, அது ஐஜிஎஸ்டி காம்பன்சேஷன் நம்மளுக்கு வர வேண்டியது, இது சென்டர் கொடுக்க வேண்டிய பணம். இந்த மாதிரி ரெவன்யூ மொபிலைசேஷன் ஆங்கிள் எடுத்திங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டியாக இருக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக இருக்கலாம், அதை தாண்டி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக இருக்கலாம், வாட்டர் டேக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாம் மறைமுக வரிகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடப் ஆக மாட்டேங்குது. இது ஏன் இந்த 10 லட்சம் கோடி நம்மளுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் திராவிட முன்னேற்ற கழகம் அதில் ஊழல் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு அந்த ஸ்கீம் கொண்டு போய் சேர்த்துருந்தா இன்றைக்கி அந்த பெனிஃபிட்டாக மாறி அது வரியாக மாறி இருக்கும். மக்களுக்கு ஒரு ஸ்கீமை நீங்கள் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா அது வரியாக மாறும். இல்லை பர்டிகுலராக இந்த திட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் பண்ணியிருக்காங்கன்றது ஏதாவது சொல்ல முடியுமா சார்? ஏன்னா நிறைய திட்டங்களை நிறைவேற்றியிருக்காங்க. நான் முதல்வன் திட்டம், மகளிர் உரிமை பேருந்து, அப்புறம் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை, இந்த மாதிரி நிறைய திட்டங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. நாங்கள் இவ்வளோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பில் பண்ணோம், காலை உணவு திட்டமாகட்டும், நிறைய திட்டங்களை சொல்கிறாங்க. பர்டிகுலராக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் இங்கே ஒரு கரப்ஷன் பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியுமா சார்? இப்போது தளபதி அவர்கள் சிஎம் ஆன உடனேயே முதல் நாள் 2வது ஸ்பீச் கொடுக்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎம் மத்தியானமே ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அதில் என்ன கிளியராக சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வெள்ளை அறிக்கையோடு வருவோன்னு. இந்த வெள்ளை அறிக்கை ஆகப்பட்டது எங்கே அந்த பணம் போச்சுங்கிறத கண்டறிகிற சிஸ்டம் தான் இப்போ தயாராகிட்டு இருக்கு. மேபி another 2 weeks ஜூன் 18 அந்த டைமில் அந்த வெள்ளை அறிக்கை வெளில வரும். கண்டிப்பாக டீட்டெயில்டாக நம்பர் பை நம்பர் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழ்நாடு மக்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா ஜூன் 18 சட்டசபை கூட போது அதுக்கு முன்னாடி வர வாய்ப்பு ஒன்று. ஏன்னா பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்தால் தான் பிளான் பண்ண முடியும், பட்ஜெட்ரி கண்ட்ரோல்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இந்த பணம் எங்கே போச்சு, வேர் டிட் த ரூபி கோ அப்படிங்கிற அந்த கேள்வி வரும்பொழுது அது ஊழலாக போச்சா, ஸ்கீம்ஸாக போய் சேர்ந்ததா, இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறத கட்டாயமாக அந்த ஒயிட் பேப்பரில் சொல்ல தான் போகிறோம். அந்த டைமில் நம்ம இதை தெரிஞ்சுப்போம். பட்டு இந்த இன்றைக்கி பெரிய சேலஞ்ச் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் ரெவென்யூ மொபிலைசேஷன். அந்த ரெவென்யூ மொபிலைசேஷனுக்காக பல வழிமுறைகளை ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் அவர்கள் எக்ஸ்பர்ட் கமிட்டிஸை ஃபார்ம் பண்ணி எக்ஸ்பர்ட் டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கார். பட் இது ஒரு பெரிய சேலஞ்சுங்கிறத நான் கட்டாயமாக ப்ளேஸ் பண்ண தான் தமிழ்நாடு மக்கள் முன்னாடி இது சொல்ல தான் விரும்புகிறேன். காரணம் என்ன,
அந்த பணம் இருந்தால் வந்தனாலே உங்களுக்கால எல்லா ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அது கஷ்டத்தில் இருந்தாலுமே நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 200 யூனிட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணதாக இருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு 58%லேருந்து 60% டியர்னஸ் அலவன்ஸை உயர்த்தியிருக்காரு. 2% ஸ்ட்ரெயிட்டாகவே உயர்த்தியிருக்காரு. அதனால் இம்பாக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2310 crores அந்த அவுட்ஃப்ளோ வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அதுவும் ரெட்ராஸ்பெக்டிவாக ஜனவரி 1, 2026 மாற்றி அமைச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காரு. சில இடங்களில் பட்ஜெட்ரி அலோகேஷன் இல்லை, கவர்னன்ஸ் ரீஸ்ட்ரக்சரிங். இப்போ சிங்கப்பெண் திட்டம் எடுத்திங்கன்னா ஆல்ரெடி வந்து போலீஸ் அஃபிஷியல்ஸாக இருக்காங்க, அவங்கள ஒரு டிபார்ட்மெண்ட்டாக எம்பவர் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. 2வது பட்ஜெட் அலோகேஷன் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. 3வது ஃபெடரலிசம் ஆங்கிள்லையும் ஸ்டேட் ரைட்ஸ் ஆங்கிள்லையும் அட்டானமி ஆங்கிள்லையும் யூனியன் கவர்மெண்ட்டை போய் மீட் பண்ணும்பொழுது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மீட் பண்ணும்போதும் சரி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை மீட் பண்ணும்போது சரி, கிளியராக அவர் வந்து ஸ்டேட் ரைட்ஸ்க்காக தான் ப்ரொபோசல் கொடுத்துருக்காரு. வரவேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, 2வது வந்து நம்ம அணை கட்டுற விஷயம், அந்த அணை கட்டுற விஷயம், 3வது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சிஎஸ்எஸ் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பட்ஜெட் கொஞ்சம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட் கொஞ்சம், இது ரெண்டும் வந்து சேர்ந்து தான் அந்த சிஎஸ்எஸ் ஸ்கீம் நடக்கும். அதுக்கான நிலுவைத் தொகையும் கேட்டிருக்கார். ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரபு, வெதர் we accept it or not, center will always hold the fund because their party is not in power. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இப்போ டிஎம்கே என்ன கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா 2021 நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கோவிட் சுச்சுவேஷன், அங்கேயும் வந்து ஃபண்ட் டிஃபிஷியன்சி தான். ஆனாலும் வந்து அப்போதைய சிஎம் டிஎம்கே பிரசிடென்ட் ஸ்டாலின் அவர்கள் குடும்ப அட்டைகளுக்கு 4000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணார், மகளிர் உரிமை தொகை அனௌன்ஸ் பண்ணார், இலவச பேருந்து அனௌன்ஸ் பண்ணார். அதை அனௌன்ஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கொண்டு வந்துட்டாங்க. பட் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுது, இங்கே நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சார், இப்போ ரெவன்யூ டெபிசிட் இருக்குது, இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து டைம் எடுத்து எக்ஸ்பர்ட் டீம் போட்டு அனலைஸ் பண்ணி ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வேலைகளில் சிஎம் இருக்கார். நீங்கள் இதை நம்ம பேசினாலும் உங்களுக்கு வாக்களித்தாங்களா மக்கள்? வாக்குறுதிகளை நம்பி தான் வந்து அது வாக்குறுதிகளும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ டிஎம்கே 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தாங்க, ஆனால் டிவிக்கு வந்தோடனே 2500 ரூபாய். இவங்க டவுன் பஸ்ஸில் மட்டும்தான் இலவசமாக பயணம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பெண்கள் வந்து இலவசமாக பேருந்துகளை பயணிக்கலான்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. வருடத்திற்கு 6 இலவச சிலிண்டர்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. நாங்கள் இதை நம்பி வாக்களித்தோம். ஆனால் இப்போது வந்து இவங்க புரியுது ரெவன்யூ டெபிசிட் இருக்குன்ட்டு. ஏன் நீங்கள் தேர்தலுக்கு முன்னே இதை அனலைஸ் பண்ணலையா? இல்லை ஏன் இது வந்து தெரிஞ்சும் வாக்குறுதிகள் கொடுத்தீங்களான்ற கேள்விகள்லாம் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்கிறார். நீங்கள் தெரிஞ்சுதான் நிறைவேற்ற முடியாதுன்னு நாங்கள் சொன்னோம், ஆனாலும் அவங்க வாக்குறுதியை கொடுத்தாங்க. இப்போ வந்து வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் இப்போ திணறல இருக்காங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது என்னென்ன ஃபிஸ்கல் இஷ்யூஸ் இருக்கும்னு தெரியும், அதாவது ஃபினான்ஸ் இஷ்யூஸ். பட்டு அதை சரி செஞ்சு தான் அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுங்கிறது மக்களுக்கு தெரியும். இப்போது 10 lakh crore நீங்கள் வந்து கடன் ஆகிருக்கு, ரெவன்யூ மொபிலைசேஷன் ஆங்கிள் இருக்குது, பட்ஜெட் வந்து ஒரு 3 lakh crores நம்ம வந்து போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது அது எங்கே அலோகேட் பண்ணுங்கிற ஃபஸ்ட்டு சேலஞ்சு. 2வது சேலஞ்சு, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோடு இருக்கும். இங்கே எல்லோருக்கும் எல்லாம் நம்மளும் அப்படி தான் சார் கொண்டு வந்திருக்கோம். இல்லை நம்ம கொண்டு விவசாய கடன் தள்ளுபடி எப்படி நம்ம கரெக்ட். ஐ கம் டு தட் பாயிண்ட். நீங்கள் கேட்குற பாயிண்ட்லாம் அப்சல்யூட்டாக கரெக்ட். ஃபர்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் எல்லாம்ன்றது தான். இங்கே இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேணாங்கிறது தான் தேர்தல் அறிக்கை ப்ரிப்பேர் பண்ணும்போதே நம்மளுடைய எண்ணமாகவே இருந்தது. சாரி ஃபார் இன்டரப்ஷன். நான் இன்னொன்று சொல்லி விரும்புகிறேன். இப்போ நம்ம அந்த 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக அறிவிச்சிருக்கோம். அதாவது 500 யூனிட்டுக்கு உள்ளே பயன்படுத்துகிறவங்களுக்கு 200 யூனிட் கட்டண தொகை இலவசமாக அறிவிச்சிருக்கோம். ஸோ இதுவும் அறிவிக்கப்பட்ட போது வேறையாக இருந்துச்சு. பட் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நீங்கள் சென்னை எடுத்துட்டிங்களே, இந்த சம்மரில் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு ஏசி யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு 500 யூனிட்டுக்கு மேலே தான் யூசேஜ் ஆகும். இன்றைக்கி ஒரு டெய்லி ஒரு தினசரி கூலி வேலைக்கு போகிறவங்க கூட இன்றைக்கி வந்து அவங்க வீட்டில் ஒரு வயசானவங்க இருக்காங்க, ஒரு கை குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு ஏசியை வாங்கி மாட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த 500 யூனிட் இந்த ஒரு கண்டிஷன்ஸ் இன்றைக்கி எல்லாருமே அதை கடந்து போயிடுவாங்க. அப்படின்ற ஒரு சூழ்நிலை இங்கே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் அந்த 500 யூனிட் அந்த ரெகுலேஷன்ஸ்குள்ளே அடங்குறவங்க இருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க இஃப் அண்ட் பட்ஸ்லாம் இல்லாமல் ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சேன்ட்டு. பட் இன்றைக்கும் அது டே டு டே லைஃப்பில் நம்ம அஃபெக்ட் ஆகிட்டு தானே இருக்காங்க மக்கள். அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்விலாம் கம்ப்ளீட்டில் வேலிட் கொஸ்டின். பட்டு எல்லோருக்கும் எல்லாம் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது மினிமம் பேசிக் ஃபெசிலிட்டி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் என்றைக்குமே சொன்னது அடிப்படை வசதிகளை கொடுக்குறேன்னு தான் சொன்னார். நோ கவர்மெண்ட் கேன் ஆக்சுவலி அஷ்யூர் அ லக்ஸுரி. நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஏசி வந்து கண்டிப்பாக தேவை. ஏசி போடுறவங்க கணக்கும் அதில் வருது. அட் த எண்ட் ஆஃப் த டே நிறைய ஃபேன் போட்டவங்களும் இருக்காங்க,
சில பேருக்கு வந்து லைட்டே ஒரு லக்ஸுரியாக இருந்துகிட்ருக்கு, லைட்டே ஒரு அடிப்படை வசதியாக இருந்துகிட்ருக்குன்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அப்படி கவர்மெண்ட் வந்து ப்ரொக்ரெசிவாக படிப்படியாக தான் எல்லாமே செய்ய முடியும். அதுவும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கரப்ஷன் வந்து டீப் ரூட்டடாக இருந்திருக்கு. வி ஆர் ஃப்ரெஷ் கவர்மெண்ட், ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஃப்ரெஷ் டீம். அப்போ உள்ளே இருக்கிற டீப் ரூட்டட் இஷ்யூஸை கண்டறிஞ்சதுக்கு அப்புறம் தான் செயல்படுத்த முடியும். பிரபு, நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் இன்றைக்கி வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவர் சொல்கிறாரு, ஆமாம் சார், கவர்மெண்ட்னா டைம் எடுக்க தான் செய்யும், ஆனால் வந்தவொடனே எப்படி சார் சரி பண்ண முடியும்? திராவிட கட்சிகள் ஆல்ரெடி என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்றத முதல் முறை 75 வருஷம் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து தளபதி விஜய் அவர்கள் தான் முதல் முறை பார்க்குறாரு. ஸோ அப்போ என்னென்ன இருக்குன்றதை கண்டறியணும் இல்லையா? இதுதான் சார் சொல்கிறாங்க. என்னென்னா இப்போது மேடம் ஜெயலலிதா ஆகட்டும், இல்லை கலைஞர் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், அவங்களும் முதல் முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற போது அவங்களும் வந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ் தான் உருவாக்குனாங்க. ஆனால் இந்த அளவுக்கு அவங்க வந்து கம்பேர் பண்ணுறாங்க, இதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் சொன்னீங்க ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசுகிறேன்ட்டு. நான் வந்து ஒரு லாண்ட்ரி கடையில் வேலை செய்ய ஒரு வயசான மூதாட்டிகிட்ட பேசினேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி இவங்க எப்போ 2500 கொடுப்பாங்க, நான் அதுக்காக தான் நான் ஓட்டு போட்டேன். இப்போ அப்படி இவங்க 1000 ரூபா தான் இவங்க கொடுப்பாங்கன்னா, நான் வந்து ஸ்டாலின் சாருக்கே ஓட்டு போட்டிருப்பேனே, நான் இப்போ தாவேக்காக தான் போட்டேன், இவங்க எப்போ 2500 எனக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற கேள்வியும் முன் வைக்கிறாங்க. ஸோ நம்ம இதையும் ரைட் பாயிண்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2500 rupees கொடுக்கும் பொழுது அது போய் ஒரு மக்களுக்கும் சேருதாங்கிற அந்த ரியல் டைம் கவர்னன்ஸும் கொண்டு வரணும். இப்போது அலோகேட் பண்ணிடலாம். அதே லெவல் ஆஃப் இஷ்யூஸ் டிஎம்கேல வந்து கவர்னன்ஸில் என்ன இஷ்யூஸ் இருந்ததுன்றதை கண்டறியாமல் நீங்கள் அந்த சரியே பண்ணாமல் அந்த பைப்லைனில் நீங்கள் வந்து 2500 அனுப்புறீங்கன்னா அது எங்கே லீக் ஆகும் தெரியாது. போன ஆட்சியில் நார்த் இந்தியன்ஸுக்கும் 1000 ரூபாய் போயிருக்கின்ற ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்கீங்க. கரெக்ட். நீங்கள் வந்து இம்பாக்ட் அசஸ் பண்ணணும், பெனிஃபிஷரிஸ் யாருங்கிற லிஸ்ட்டு கொண்டு வரணும், கொடுக்க ஆரம்பித்த உடனே எல்லாருக்கும் போய் சேரணும். அதில் கண்டிஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் சொல்லக்கூடியவங்களுக்கு பெனிஃபிஷரிஸ் யாரோ அதை டிஃபைன் பண்ண ஸ்கீம் ப்ராசஸ் வழியாக போய் சேரணும். அப்படின்னும் பொழுது கவர்னன்ஸ் சிஸ்டமை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு தான் 2500 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த சிஸ்டத்தை வந்து நீங்கள் சேஞ்சுன்னு கூட சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து கவர்னன்ஸ் சிஸ்டம்ல இன்றைக்கி டெக்னாலஜி இன்டர்வென்ஷன் தேவை. ஏன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் பிரபு, நீங்கள் லாஸ்ட் கவர்மெண்ட்டில் டெக்னாலஜி இன்டர்வென்ஷன் நிறைய இடத்துல இல்லை. டெண்டரில் பாருங்கள், இல்லை. எங்கெல்லாம் டெக்னாலஜி இருக்கோ அதை எடுத்துடுறாங்க. அப்போது டெக்னாலஜி இல்லாத இடத்துல டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கீம்ஸை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் மக்களுக்கு ரியல் டைம் கவர்னன்ஸ் கிடைக்கும். தளபதி அவர்களுடைய எண்ணம், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவருடைய எண்ணம் வந்து அல்டிமேட் பெனிஃபிஷரிக்கு ஒன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா கண்டினியூஸாக போகணும் கவர்மெண்ட் சிஸ்டமில். ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபஸ்ட் லெவலில் ஒயிட் பேப்பர், 2வது ஃபினான்ஸ் எங்கே போயிருக்கின்றது, 2வது 3வது தேர்தல் வாக்குறுதிகளை கட்டாயமாக முழுமையாக ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் கவர்மெண்ட்டோடைய எண்ணமே. நீங்கள் எத்தனையோ ப்ராமிஸ் கூட கொடுத்துருக்க முடியும், பட் கொடுத்த ப்ராமிஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ப்ராமிசஸ். 2வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கேட்டீங்க, ஃபார்ம் லோன். த சேலஞ்ச் ஆஃப் த ஃபார்ம் லோன் நீங்கள் எடுத்திங்கன்னா நவம்பர் 2025 வி ஆர் வெல் அவேர் ஆஃப் இட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கண்டிஷன்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஃபார்ம் லோன் வெய்வர் கொடுத்தீங்கன்னா 60 டேஸ்க்குள்ளே அந்த ஃபார்ம் லோன் வெய்வரை திருப்பி நீங்கள் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு ரீஃபண்ட் பண்ணணும். யார் ரீஃபண்ட் பண்ணணும்னா ஸ்டேட் ரீஃபண்ட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டேட் இஸ் வெய்விங் த ஃபார்ம் லோன் த்ரூ தேர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். தென் கம்ஸ் அந்த பணத்தை நீங்கள் ரீஃபண்ட் பண்ணணும். யாருக்கு? கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு. இது யார் சொல்கிறா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்கிறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை எப்போ கண்ட்ரோல் எடுத்தாங்கன்ற ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். நவம்பர் 2020 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. இதை யார் கொண்டு வரா அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டு. ஈவன் தோ ஆர்பிஐ வந்து இண்டிபெண்ட்டாக இருந்தாலுமே கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை வந்து ஆர்பிஐ நார்ம்ஸ்குள்ளே கொண்டு வரணுன்ற மாதிரி கொண்டு வராங்க. ஐ திங்க் அமித்ஷா சார் தான் அதுக்கான கரெக்டாக சொன்னீங்க. ஸோ யூ ஆர் ரைட். ஸோ நவம்பர் 2020 கொண்டு வராங்க. அப்புறம் அங்கேருந்து போகலாம் படிப்படியாக. இதுக்கு முன்னாடி வந்த ஆட்சியிலையும் இந்த சேலஞ்ச் இருந்தது. த குவெஸ்சன் கம்ஸ், இதை பற்றி பார்லிமெண்ட்டில் லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ யாருமே இதை பற்றி வந்து ஒரு கேள்வியை வைக்கல. ஏன்னா ஃபார்ம் லோன்ஸை நீங்கள் வெய்வ் பண்ணுங்கிறது வந்து இட்ஸ் அன் வெரி சிம்பிளுங்க. ஃபார்மர் மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது யாருமே கிடையாது. வானம் பார்த்த பூமி, தண்ணி வருமானு தெரியல. ஆனால் அவங்க ரொம்ப அவங்களுடைய சேவை தான் நம்மளை வந்து உயிர் பிழைக்க வச்சுட்ருக்கு. அப்போ அவங்களுக்கு என்றைக்கு வந்து அது தேவையோ, ஃபார்ம் லோன் வெய்வர் தேவையோ, இன்றைக்கி நீங்கள் வந்து யூனியன் கவர்மெண்ட் ஆர்பிஐ நம்பி இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. வி ஆர் வெல் அவேர். நாங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது வி ஆர் வெல் அவேர் ஆஃப் த ஆர்பிஐ நார்ம்ஸ், பட் வி ஆர் வெரி வெரி கிளியர். வி வில் ஃபைட் ஃபார் த ரிலாக்ஸேஷன் ஆஃப் த நார்ம்ஸ்.
சார் இது எப்படி தெரியுமா இருக்குது? நீங்கள் சொல்கிறது வந்து இப்போது டிஎம்கே நீட் தேர்வு ரத்துன்னு நாங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில் அனௌன்ஸ் பண்ணி வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் நீட் தேர்வு ரகசியம் எப்படி ரத்து பண்ண போனீங்க கேட்டதுக்கு இல்லை நாங்கள் வந்து சட்ட போராட்டம் நடத்துகிறோம். ஸோ லிட்டரலி நீங்கள் சொல்கிறதும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஐ மீன் கவர்மெண்ட் வந்து அந்த தள்ளுபடி பண்ணிட்டா அது 60 நாட்களுக்குள்ளே மீண்டும் வந்து அந்த கூட்டுறவங்க ரீஃபண்ட் கொடுக்கணுன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்கல்ல, எனக்கு பர்சனலாக விவசாய கடன் வேலை, நாங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுருக்கோம். 1.5 லட்ச ரூபா வந்து கூட்டுறவு வங்கியில் வந்து கடன் இருக்குது. இப்போது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 5000 ரூபாய் தள்ளுபடி ஆகும். நான் இந்த கடனை அடைச்சாதான் நாங்கள் அடுத்து மறுபடியும் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு அங்கே வந்து லோனே வாங்க முடியும். இப்போது இந்த 1.5 லட்சத்தில் தாவேக்கு அரசாங்கம் அமைஞ்சால் கடன் தள்ளுபடின்றது எத்தனை விவசாயிகள் வந்து எங்களை மாதிரி வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து அதாவது 20,000 30,000 வாங்கியிருக்கலாம் வந்து ஒரு சில விவசாயிகள் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்கியிருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு குறு விவசாயிகளே சொல்கிறேன், 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கவங்க. ஸோ எங்களுடைய நிலை என்ன? இப்போது சிஎம் வந்து திருச்சி கூட்டத்தில் பேசும்போது கண்டிப்பாக விவசாயிகள் என்ன நம்புங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. பட் இது எப்போ நடக்கும் அப்படின்றது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய விவசாயிகள் மத்தியில் அந்த ஒரு அவர் உருவாகிருக்கா? இல்லை வந்து எல்லாருமே விவசாய சங்கங்கள்லேருந்து எல்லாருமே வந்து இப்போது தலைமைச் செயலகம் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, விவசாய சங்கங்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இதை பற்றின ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் இல்லை வந்து ஒரு விளக்கம் அரசாங்கத்திலிருந்து கொடுத்துட்டாங்கன்னா அதை எடுத்து விவசாயிகள் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமோ இல்லை ஒரு 1 இயர் டைம் எடுத்தோ கண்டிப்பாக அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும்னா இங்கே அந்த மாதிரி பிரச்சனைகள் வாய்ப்பு இல்லை. ஆனால் இது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குல்ல. யூஆர் அப்சல்யூட்லி ரைட். விவசாய கடன் வந்து தள்ளுபடி பண்ணும்பொழுது இன்றைக்கி நம்ம இமீடியட்டாக மொத்த விவசாய கடன் தள்ளுபடி பண்ணோம்னா மினிமம் வந்து நம்மளுக்கு ஒரு 15,000 கோடி வேணும். இல்லை 12,600 crores to 15,000 crore ரஃப் எஸ்டிமேட். இந்த 15,000 கோடி நம்மக்கிட்ட இருந்துட்டா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு அந்த நம்ம கொடுத்துடலாம். திருப்பி புரிஞ்சுக்கோங்க, கோஆப்ரேட்டிவ் பேங்க் கொடுத்தா திருப்பி விவசாயிகளுக்கு போகும் கடனா. சி வாட் ஆர்பிஐ சேயிங், ஆர்பிஐ நீங்கள் ரீஃபண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. யாருக்கு? கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு. தள்ளுபடி பண்ணிடுறீங்க, ஆனால் அந்த ரெவன்யூ வரல கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு. அப்போ ஸ்டேட்டை அந்த மல்டிப்ளையர் எஃபெக்ட்டுக்கு ஃபண்டு பண்ண சொல்கிறாங்க. இப்போ சேலஞ்ச் எங்கே வருதுன்னா அந்த ஃபண்டு இல்லை ஸ்டேட்டுக்கிட்ட. த இஷ்யூ இஸ் ஆர்பிஐ நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து பேங்க்ரப்ட் ஆகக்கூடாது. நீங்கள் சொல்கிறீங்க சார், அந்த ஃபண்ட் இல்லை கவர்மெண்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களா? இது நீங்கள் வாக்குறுதிகள் ஃப்ரேம் பண்ணும் போது இதுக்கு நீங்கள் அவேராக இருந்தீங்களா? உங்கள் அந்த குழு வந்து இதெல்லாம் அவேர் ஆகி தான் நீங்கள் இந்த மாதிரியான ரெவன்யூ மொபிலைசேஷன் இஷ்யூஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். புரிஞ்சுக்கோங்க, அதை சரி பண்ணணும், ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை உண்டு. அதை பண்ணுறதுக்காக தான் வெளில இருக்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரபு, எதுவுமே சரி பண்ண முடியாதுன்னு கிடையாது. இன்னைக்கு இஃப் யூ கோ டு ஃபண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். தமிழ்நாடு இஸ் அ வெரி ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட். பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஆர் நாட் சிட்டிங் ஐடில். பிரபுவும் ஐடியலாக கிடையாது, சத்யகுமாரும் ஐடியல் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளும் ஐடியல் கிடையாது. எல்லாரும் உழைக்கும் போது என்ன வருது? டாக்ஸ் கட்டுறோம். டாக்ஸ் 2ஆக பிரியுது. ஒன்று இன்கம் டாக்ஸ் கட்டுறோம் ப்ரோக்ரெசிவாக, அதிக வருமானம் இருந்தால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது, அவங்க திருப்பி சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமை நம்மளுக்கு கொடுக்கணும். 2வது நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம். அப்போது ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய, இட்ஸ் நாட் லைக் எனி அதர் நார்த் இந்தியன் ஸ்டேட். லெட் மீ பி வெரி வெரி கிளியர். இங்கே வந்து we are very progressive, development oriented, every youth is trying to do something and working very hard. அப்படின்னும் போது ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட்டில் ரெவன்யூ மொபிலைசேஷன் ஆங்கிளில் எப்படி வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், எப்படி வந்து ரெவன்யூ கொண்டு வரணும், எந்தெந்த துறையை வளர்த்தா கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த அப்ரோச் பேப்பர் வேணுமா வேணாமா? ஊழலை தடுத்தாலே பெனிஃபிட் போய் சேரும் அப்படிங்கிற அந்த விஷயமும் தெரிஞ்சு தான் ஒயிட் பேப்பர் ரெடி பண்ணிவிட்டு அப்ரோச் பேப்பர். ஒயிட் பேப்பர் இஸ் ஜஸ்ட் நாட் அ ஒயிட் பேப்பர். ஒயிட் பேப்பர் இஸ் அன் அப்ரோச் பேப்பர் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years. அதில் இருக்கக்கூடிய கடினங்கள் என்னென்ன, இந்த ஸ்கீம்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஒன்று அட்டஸ்டேஜ் பண்ணலாமா, ப்ரையாரிட்டி வச்சு பண்ணலாமா, இல்லை படிப்படியாக செய்யலாமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் மக்கள்கிட்ட பேசும்போதே பர்மிஷன் மக்கள்கிட்ட வாங்குறாரு. பீப்புள் கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது, டீப் ரூட்டட் இஷ்யூஸ் இருக்குது, அதை கண்டறிஞ்சு நான் செய்ய போகிறேன்னு தான் சொல்கிறாரு. எங்கேயுமே வந்து செய்ய முடியாதுன்னு கிடையாது. அதே மாதிரி படிப்படியாக செஞ்சுட்டு தான் இருக்கும். 50,000 rupees இப்போ நம்ம வந்து ஃபார்ம் லோன் வெய்வருக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது ஆர்பிஐ நார்ம்ஸ்குள்ளே நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். ஒரு சமயம் ஆர்பிஐ நார்ம்ஸே தாண்டணும்னு சொன்னால் 2 விதம் இருக்குது. ஒன்று ஆர்பிஐ கவர்னர் கிட்ட போய் ரெப்ரசென்ட் பண்ணுறது, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட ரெப்ரசென்ட் பண்ணுறது. இப்போ போனப்போ ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காரு. ஸ்டேட் ஃபெடரலிசம் ஆங்கிள்லையும், ஸ்டேட் ஃபினான்ஷியல் ஃபெடரலிசம் ஆங்கிள்லையும், காம்படேட்டிவ் ஃபெடரலிசம் ஆங்கிள்லையும் கொடுத்துருக்காரு ரெப்ரசன்டேஷன். அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமையை சரி பண்ணிட்டு தான், டீப் ரூட்டட் ப்ராப்ளம், பணம் தான் பிரைமரி, அது ஃபினான்ஸே இல்லாமல் திவாலாக்கிட்டு போயிட்டு இருக்காங்க திமுக. அதை சரி பண்ணாமல் எந்த ஸ்கீம்ஸுமே
நம்ம நிலைநிறுத்தி கொடுக்க முடியாது. இப்போ லிட்டரலி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திவால்னு ஒரு வேர்டிங் பயன்படுத்திங்களா சார்? இப்போ லிட்டரலி தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த ஸ்டேஜில் இருந்திருக்கா? நீங்கள் அந்த ஆட்சி மாற்றத்துக்கு அப்போ அந்த ஸ்டேஜில் தான் இருந்திருக்கா? திவால் நிலையில் தான் 10 லட்சம் கோடி கடனோட விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த வருஷம் வரக்கூடிய வருமானத்தில் தான் பட்ஜெட் நான் பிளான் பண்ணோம். நம்ம பிளான் பண்ணோம். அப்படி பார்க்கும்போது டெபிசிட் இருக்கு, பட்ஜெட்டரி டெபிசிட் இருக்கு சார். பட் கடன் வாங்காமல் எந்த ஆட்சியும் அரசாங்கமும் இங்கே நடக்காது இல்லை சார்? கடன் வாங்க வேணாம்னு சொல்ல, கடன் வாங்கி மக்களுக்கு அந்த பெனிஃபிட் போய் சேர்ந்துதா? கடன்லையும் ஊழல் பண்ணியிருக்காங்கல்ல டிஎம்கே, கடன்லையும் ஊழல், வரிலையும் ஊழல் சொல்லிட்டேன் நான். ஸோ எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் அந்த வெள்ளை அறிக்கையில் நீங்கள் இந்த டீட்டெயிலான ரிப்போர்ட்ஸ் வந்து கட்டாயமா எப்போ ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னாக்க அதுக்கான ஆக்ஷன் வந்து கட்டாயமாக டிவிஎஸ் எடுக்க தான் போகிறாங்க, அதுக்கான செயல்முறை செய்ய தான் போகிறாங்க. ஏன்னா ஊழல் பண்ணவங்கள பிடிக்காம அவங்ககிட்ட ரெக்கவர் பண்ணி தான் ஆகணும். ஃபோர்ஃபிட் பண்ணவங்க ப்ராப்பர்ட்டியை ரெக்கவர் பண்ணணும். கட்டாயமாக இந்த ஆக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ ஆகும் அப்படிங்கிற உறுதியை நான் கட்டாயமாக கொடுக்குறேன். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த அரசியல் செயல்பாடுகள், நிகழ்வுகளை. வெள்ளை அறிக்கைக்கு அப்புறம் கண்டிப்பாக மறுபடியும் பேசுவோம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் டைம் சார். தேங்க்யூ பிரபு. Jnanamani Educational Institutions, a full-time residential engineering institution for aspiring engineers. Admissions open.